விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதா முனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். வேகம், விவேகம், எதிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற மேசராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருஷத்தின் சனி பகவானுடைய வக்ரகதியை பற்றி எடுத்து கூற இருக்கின்றேன். இந்த ஆணி மாசம் 29ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு 13/7/2025 ஆண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி பெற்று உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இந்த பெயர்ச்சியில் முழுவதுமே திருக்கணிதத்தை அடிப்படையாக கொண்டு பலன்கள் உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். ஏன்னா திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் இந்த வட்டத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. வாக்கியப்படியும் சனி பகவான் வக்கரத்துல இருக்கிறாரு. ஆனா அவர் கும்பராசியில இருக்கிறார். இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே திருக்கணிதத்தை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள். முதல்ல நம்ம பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரகம் என்ன, அந்த கிரகத்துடன் பலன்கள் என்ன, அதனுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிற போது தெரிஞ்சுக்கிறோம். பொதுவா சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி மெயினா பாக்குறப்ப அவர் முதல் ஆயுள் காரகன், அடுத்து ஜீவன காரகன், கர்ம காரகன் அப்படிங்கிற 3 கேரக்டர் அவர் வகிக்கிறாரு. அது போக இந்த வக்ரகதியினால என்ன நன்மைகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மேசராசிக்கு அந்த சனி பகவான் யார், அதான் மிக முக்கியமான விஷயம். அதை வச்சுதான் நம்ம பலன்கள் புறமே அடிப்படையை உள்ள கொண்டு போக போறோம். அதன்படி பாக்குறப்ப இந்த மேசராசிக்கு சனி பகவான் 2 விஷயங்கள் தான் பதவி வகிக்கிறாரு. 1 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம், கர்ம பாவமும் அதுதான், ஜீவன பாவமும் அதுதான், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுதான். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாப நஷ்டத்திற்கும் அவர் தான் அதிபதியா மாறுறார். லாபத்திற்கும் 11ஆம் இடத்தை வச்சுக்கனால லாபாதிபதியும் அவர் தான். கிடைக்கக்கூடிய இல்லாத சுக போகங்களும் அதுதான். அப்ப இந்த 2 பதவியை அவர் வகிச்சிருக்காரு. இந்த வக்ரகதியினால இந்த மேசராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படுதா அல்லது வேற ஏதாவது சில குழப்பங்கள் ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு வக்ரகதி பெற்ற சனி பகவான் திருக்கணித்தபடி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப ஒரு ஜீவனாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் ஜீவன விரயங்கள் ஆகும். அதே நேரத்துல லாபாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் லாப விரயங்கள் ஆகும். அப்ப மேசராசியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த ஜீவன விரயமும் லாப விரயமும் பாதிப்பை தான் கொடுக்கும். இது மொத்தம் 136 நாட்கள், அதாவது கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை 29/12/2025 வரை 136 நாட்களும் இந்த வக்ரத்துல தான் அவர் சனி பகவான் இருப்பார். அப்ப இந்த 136 நாட்களுக்குமே நமக்கு அந்த தொழில் ரீதியாக கர்ம ரீதியாக பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னா சற்று நிதானமாக நம்ம கவனிச்சுட்டா போதும் சார். வேற ஒன்றும் இல்லை சார். அதாவது என்னன்னா முதல் கிரகங்கள் என்ன, அந்த கிரகங்களுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன, நம்ம அந்த கிரகங்கள் என்ன செய்யும், இதான் விஷயம். அதன்படி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ பிளான் தான் இந்த பயிற்சிகளும் சரி அல்லது வக்ரங்களும் சரி. அதை பொறுத்து புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு ரிலேஷன் பத்திரிக்கை கொடுக்க வராருன்னு வச்சுக்கிறோமே உங்களுக்கு. அப்போ பத்திரிக்கை கொடுக்குறப்ப இத்தனாம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாரு, கல்யாணமோ அல்லது காது குத்து நிகழ்ச்சியோ ஏதோ வச்சிருப்பாரு. அப்போ அவர் பத்திரிக்கை கொடுத்துட்டு நம்ம போயிடுவார். நம்ம அந்த தேதிக்கு எப்படி போறது, எவ்வளவு அவருக்கு பணம் செய்யறது, என்னென்ன மாதிரி செலவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்றோம் பார்த்தீங்களா. அது மாதிரிதான் இந்த கிரக பயிற்சிகள். அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு தக்க பிளான் பண்ணிக்கலாம். மற்றபடி பாதிப்புகள் ஏற்படாது. அது என்ன பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ குறிப்பா ஒரு வீட்டுல அம்மா காலைல வேலையில எழுந்திரிச்சு
சமையல் வேலை பண்ணுவாங்க. அப்ப சமையல் வேலை பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு மிக்சி ரிப்பேர் ஆயிருது. அப்ப மிக்சி ரிப்பேர் ஆகிறதுனால அந்த குடும்பத்தோட தலைவர் இருக்கார் பாருங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தாயாருக்கு மட்டும்தான் அந்த சிரமங்கள் இருக்கும். சமையல் பண்றதுல இட்லிக்கு பொடி வைக்கிறதா அல்ல வேற ஏதாவது செய்யலாம் ஆல்டர் பண்றதா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனைக்கு போற மாதிரி தாய்க்கு மட்டும்தான் வரும். அவங்களுக்கு தான் அந்த டென்ஷன் வரும். அப்ப இந்த மிக்சி ரிப்பேர் ஆன காரணத்தினாலதான் இந்த குடும்பத்துக்கே பிரச்சனை, குடும்பத்துக்கு பிரச்சனை கிடையாது, அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி அப்பா வந்து வெளியே ஆபீஸ் கிளம்புறக்க போற நேரத்துல அவர் ஸ்டார்ட் பண்றப்ப அவருடைய வாகனம் வந்து ஸ்டார்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த வாகனத்தினால் ஏற்பட்ட தொல்லை வந்து அந்த தகப்பனார் ஒருவரை மட்டும்தான் சார். அது மாதிரிதான் இந்த கிரகங்கள் வந்து என்ன செய்ய 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்கள்ல இப்ப பேச்சு இந்த வக்ரமாகிறது சனி பகவான் ஒருவர் தான் அப்படிங்கிறப்ப இதை ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. அப்ப இந்த ஒரு பிரச்சனை மட்டும் எப்படி சரி பண்றது, இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதன்படி பாக்குறப்ப இந்த மேசராசி என்பதே உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. தொழில் ரீதியானா அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சில இடையூறுகள் ஏற்படுற வாய்ப்பு உண்டு. பணி நிமித்தமாக எங்கேயா வெளியூருக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணிச்சுமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது சில நேரத்தில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆயுள் காரங்களப்போ உங்களுக்கு உடல்நிலைகளை பொறுத்தளவு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது உறவுக்குள்ள யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இதெல்லாம் நடக்க போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்க வந்து சரியான முறையில் உங்க உடல்நிலையில பராமரிக்கிறது அல்லது உங்க தொழில வந்து இன்னும் கொஞ்சம் கண்ணு கருத்துமா செயல்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும். அதே மாதிரி லாபம் வந்து இந்த காலகட்டங்கள்ல விரயமாக போகுதுன்னு சொல்லி குறிப்பிட்டு வருது. அப்ப லாபம் விரயமாக போகுதுன்னா இப்போ பொருளாதாரத்துல வந்து கொஞ்சம் சிக்கனமா இருந்துக்கங்க. தேவையில்லாத கடனை வாங்காதீங்க, தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. அதே மாதிரி வந்து பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த கடன் வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று எச்சரிக்கையாக இருந்துங்க. இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல வந்து ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடத்துறது வந்து தொழில் ரீதியா போராட்டம் நடத்துறதோ அல்லது தொழில் ரீதியா பிரச்சனை வரதோ நீங்க போய் முன்ன நின்னீங்கன்னா முதல் பாதிப்பு உங்களுக்கு தான் ஏற்படும். அதனாலதான் முதல்ல தொழில் ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் இந்த சனி பகவானுடைய வக்கரமானது உங்களுக்கு 136 நாள்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால அந்த 2 விஷயங்களில் மட்டுமே கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். மற்றபடி உங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கை அது பாட்டுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். கவனம் செலுத்த வேண்டியது இந்த 2 இதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்தாலே போதும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணீங்கன்னா நீங்க வழிபட வேண்டியது வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பிரச்சனை தான், அதை சமாளிக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கறது மட்டும்தான் இந்த ஜோதிட வேலை. அதை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கோம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. இனிய நல்வாழ்த்துக்கள்.